குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டேர்ம்ஸ் இருக்குது, ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜிங்னா என்ன? ஹெட்ஜிங் பர்பஸாக எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அந்த ஹெட்ஜிங் பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அது எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸோட லாஸஸை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றத பற்றி இந்த ஆடியோவில் பார்க்கலாம். ஹெட்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு ஹெட்ஜிங் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோவில் பல வகையான ஷேர்களை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஷேர்களை அதோட ப்ராஃபிட்டை தக்க வைக்கணும். அதாவது அவங்க வாங்கின ப்ரைஸ்லேருந்து படுமோசமாக இறங்குச்சுன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆகும். மார்க்கெட் இப்போது டவுனில் வருது, இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற பங்குகளை பாதுகாக்கிறதுக்காக எஃப்என்டோவில் ஆப்ஷன்ஸ், அதாவது புட் ஆப்ஷன் ஒன்றை வாங்குவாங்க. நம்ம எப்படி பைக்குக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், அந்த மெத்தடு தான் இந்த ஹெட்ஜிங்கிற ப்ராசஸ் ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது. அதாவது இப்போ லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸஸ் டோட்டலாக 100%ம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஒரு 50%னா அதில் ஒரு 100% லாஸ் ஆகுதுன்னா இந்த ஹெட்ஜிங் பண்ணும்போது ஒரு 50%, ஒரு 40% நம்மளோட லாஸஸை குறைக்கலாம். அதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஹெட்ஜிங். இதுக்கு தமிழில் நம்ம உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம பைக் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், எல்ஐசி எடுக்கிறோம். இப்போ நம்ம பைக் இன்சூரன்ஸ் எத்தனை பேர் கிளைம் பண்ணுவோம்? அது யாருமே பண்ண மாட்டோம். இப்போ நம்ம எடுக்கிறவங்க எல்லாருமே என்ன லைசன்ஸ் எடுப்போம்? இன்சூரன்ஸு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் எடுப்போம். ஸோ யாருக்கு அடிப்படுதோ, யார் வண்டி நம்ம போய் மோதுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை கிளைம் பண்ணுற மாதிரி தான் இன்சூரன்ஸ் எடுப்போம். அதே கான்செப்ட் தான் இந்த ஹெட்ஜிங்கும். இந்த ஹெட்ஜிங்கை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்யூச்சர் அண்டு ஆப்ஷன்ஸில் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிக்கணும். மார்க்கெட்டு கண்டிப்பாக கீழே தான் இறங்கும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த ஆப்ஷனை நம்ம போய் ஒன்று வாங்கிக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மதிப்பை ஒரு மார்க்கெட் இறங்கும்போது குறையும். அப்போது இந்த புட் ஆப்ஷனில் வாங்கியிருக்க இந்த ஆப்ஷன் நமக்கு லாபம் கொடுக்கும். அப்போ லாபம் இந்த லாபமும் அந்த லாஸும் ஈடு பண்ணும் போது ஓரளவுக்கான லாஸஸ் நமக்கு குறையும். அப்படி இல்லைன்னா ஒரு கவர்டு கால் எடுப்பாங்க, கால் ஆப்ஷனை விற்பாங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் விற்கிறதெல்லாம் பெரிய தொகை தேவை, அது நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம். ஆனால் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறது என்ன ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியமே நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். இது மார்க்கெட் டவுன் ஆகும்போது நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த லாபத்தை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வர லாஸில் ஓரளவுக்கு சரி கட்டும். ஓரளவுக்கு தான் சரி கட்டும், முழுமையாலாம் சரி கட்டாது. அதாவது ஒரு 1000 ரூபாய் செலவு ஆகிற இடத்துல ஒரு ஹெட்ஜிங் வாங்கும் போது அது ஒரு 500 ரூபாய் லாபம் கொடுத்தா நமக்கு அப்போ போர்ட்ஃபோலியோவில் 500 ரூபாய் தானே லாஸு. அந்த கான்செப்டுக்காக தான் இதை நம்ம சொல்கிறது. சில பேர் இண்டெக்ஸில் ஃப்யூச்சரில் ஷார்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க, 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம்னு. அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஃப்யூச்சராக ஷார்ட் அடிப்பாங்க. ஃப்யூச்சர்லனா நிஃப்டி 50, அப்புறம் சென்செக்ஸு, இந்த இதுலலாம் போய் ஷார்ட் அடிப்பாங்க. மார்க்கெட்டு நல்லா டவுன் ஆச்சுன்னா இந்த ஃப்யூச்சர்ஸ் அவங்க வாங்கி வச்சுருந்த ஷார்ட் அருமையான லாபம் கொடுக்கும். இதை தான் பெரும்பாலும் எஃப்ஐஎஸ் கையில் எடுப்பாங்க. அதாவது கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணுற மாதிரி பை பண்ணிவிட்டு ஃப்யூச்சர்லேயும் டெரிவேட்டிவ்ஸ்லேயும் ஷார்ட் ஹெவியாக வச்சுருப்பாங்க. மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற சினாரியோ எக்ஸாக்டாக எஃப்ஐஎஸ் பண்ணுற இந்த இதை தான் அவங்க பண்ணுவாங்க. அதிகப்படியான நேரத்தில் அவங்க யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்டு வேணும் பண்ணுறதுக்கு. அதனால் நம்மளால் ரீட்டைலர்ஸால் இந்த ஃப்யூச்சரை ஷார்ட் பண்ணுறதுன்றது நடக்கவே முடியாத ஒரு காரியம். அதிகப்படியான தொகை வேணும். இதுவே ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிட்டோம்னா அந்த என்ன ப்ரீமியமோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம பே பண்ணுவோம். அதனால் ரீட்டைலர்ஸால் என்ன தான் முட்டி மோதினாலும் அந்த பெரிய அமௌண்ட்டை நம்மளால்
கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபியூச்சரை ஷார்ட் அடிக்கிறதோ இல்லை ஒரு கவர்டு காலை செல் பண்ணுறதோ நம்மளால் முடியாத காரியம். இது மட்டும்தான் ஹெட்ஜிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஒரு ஷார்ட் அடிக்கிறது, ஒரு கவர்ட் கால் வாங்கிறது, ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறது மட்டும் கிடையாது. டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்சிஃபிகேஷன்னா என்னென்னா, ஒரு மார்க்கெட் இறங்குது, ஒரு மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா அந்த நேரத்தில் உயரக்கூடிய பங்குகள் எதெல்லாம் கமாடிட்டி உயரும். தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி கமாடிட்டி ப்ராடக்ட்லாம் உயரும். ஸோ அப்போ நம்ம தங்கத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட்டு பாண்டு, பத்திரங்கள், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். முன்னெல்லாம் லேண்டு வந்து நல்ல ப்ரோக்ரஸாக இருந்தது. இப்போல்லாம் லேண்டு ரேட்டெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. முன்ன இருந்தவங்கலாம் லேண்டுலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி இதில் இந்த தங்கத்தில் கொஞ்சம், இந்த பாண்டில் கொஞ்சம், இந்த லேண்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற லாஸஸ் வந்து இது மூலிமா கொஞ்சம் ஈடுகட்ட முடியும். அதாவது குறையும், லாஸஸ் குறையும். ஓகேங்களா? அடுத்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் தான் இந்த ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப பேருக்கு அதோட பயனே தெரியவே மாட்டுது. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அது லாஸஸ் ஆகும்போது அது ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரவே மாட்டுது. லாஸஸ் எவ்வளோ வந்தாலும் அப்படியே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெரிய லெவலில் லாஸஸ் வரும்போது மென்டல் ப்ரெஷர் ஆகுது. இது பல பேருக்கு பல நேரத்தில் நடந்திருக்கு, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு லாங் டேர்ம்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட தேவையே கிடையாது. ஆனால் ஒரு ஷார்ட் டேர்ம்னு வந்துட்டு மார்க்கெட்டு ஒரு வருஷமாக மார்க்கெட்டுக்கு இறங்குது. 2008 நடந்த மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்குது. இல்லை 2020 கொரோனா பீரியட் வந்தபோது இறங்கின மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்குன்னா அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டால் மிகப்பெரிய டேமேஜை நம்ம போர்ட்ஃபோலியோவில் இது ஏற்படுத்தும். ஸோ அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் பங்குச்சந்தையில் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் பேர் ட்ரேடிங் அப்படின்னு இருக்குது. பேர் ட்ரேடிங்னா என்னென்னா, ஒரே பங்கில் ஒன்றை வாங்கிட்டு ஒன்றை ஷார்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் பேர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரே பங்கில் ஒன்றை வாங்கிட்டு மற்றொன்று ஷார்ட் செய்யணும். அப்போது இது வாங்கிறது ஏறும், ஒன்று வாங்குறது ஏறணும், இல்லைன்னா ஷார்ட் செஞ்சது இறங்கணும். கரெக்டுங்களா? அப்போது ஏதோ ஒன்றில் நமக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் பேர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அப்புறம் இன்வெர்ஸ் ETF ஷார்ட் செல்லிங் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது பங்குச்சந்தையில். அதாவது இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்ச இன்வெர்ஸ் ETF எல்லாம் லாபம் கொடுக்கும். இந்த ஒரு மெத்தடு. இல்லைன்னா இண்டெக்ஸு, ஸ்டாக்ஸு இதை ஷார்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி டைப்புக்கு மொத்தமாக இருக்கிற பேர் தான் ஹெட்ஜிங். இப்போ புரிஞ்சுதா ஹெட்ஜிங்னா என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் என்ன மாதிரி டைப் இருக்குது, அது யார் யாருக்கு யூஸ் ஆகும். நம்மக்கிட்ட மொத்தமே ஒரு ₹1,00,000 தான் போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அவங்க ஹெட்ஜிங் எல்லாம் பண்ணவே வேணாம். ஏன்னா ஒரு வேளை மார்க்கெட் ஒரு சைட்வேல இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த ஹெட்ஜிங் காசும் போயிடும், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஈக்விட்டி ஷேரோட மதிப்பும் குறையும். ஸோ ரெண்டுமே லாஸ் ஆகிடும். ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஹெட்ஜிங் எடுக்கணும். இதை நம்ம எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் கிராஷஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹெட்ஜிங் உள்ளேயே போகணும். இப்போ பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோலாம் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்போவுமே ஹெட்ஜிங்கில் இருப்பாங்க. அது அவங்க ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. போனால் போகுது அப்படின்னு தான் விட்டுருவாங்க. அதுக்கான ப்ராஃபிட் அவங்க போர்ட்ஃபோலியோலேருந்து கிடைக்கும். அது அப்படின்னு அவங்க எண்ணி இந்த இன்சூரன்ஸ் மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுற அமௌண்ட்டை அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ரிலையன்ஸ் பங்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு 100 ஷேர் இருக்குது. அதோட விலை வந்து ₹2,500 இருக்குது. நீங்கள் ₹2,500 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் ஒரு புட் ஆப்ஷனை வந்து வாங்குறீங்க. அதாவது 100 ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டிமேட் அக்கௌண்ட்டில். மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க.
ரிலையன்ஸு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ரூ. 2500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போது ரூ. 2300 வரையும் அந்த ரிலையன்ஸ் இறங்குதுன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் ரூ. 20,000 லாஸஸ் வரும். கரெக்டா? அப்போது போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் 20,000 லாஸில் வரும்போது நீங்கள் வாங்கி வச்சுருக்க புட் ஆப்ஷனு உங்களுக்கு சரியான லாபம் கொடுத்துருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு அங்கே 20,000 லாஸஸை இந்த புட் ஆப்ஷன் வந்து ஓரளவுக்கு சரி செஞ்சுருக்கும். சரி செஞ்சுருக்குன்னா முழுவதும் சரி செஞ்சுருக்காது. 20,000 போகிற இடத்துல ஒரு 10,000 ஒரு 8,000 அந்த ரேஞ்சில் போகும். இதுதான் ஹெட்ஜிங். இது முழுவதும் நம்மளோட லாஸஸை ரெக்கவரி பண்ணி தராது. இதை புரிஞ்சிக்கணும். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஹெட்ஜிங் பண்ணுற பணம் மார்க்கெட் சைட்வேஸ்லேயோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ஜீரோவாக மாறிடும். ஏன்னா நம்ம எடுக்கிறது ஆப்ஷனுக்கு டிகே இருக்குது. ஒரு வாரம் தான் வேலிடு. நம்ம ஒரு வருஷத்தில் இருக்கிற ஆப்ஷனை போய் எடுத்தால் அந்த மெத்தட் வேறு. அது ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். அப்போது அது நம்மளால் ஒரு ஆப்ஷன் வந்து பை பண்ண முடியாது. ஹெவி ப்ரீமியம் கொடுத்து வாங்கணும். அதுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவே லாஸ் ஆகிட்டு போகலான்ட்டு நம்ம விட்டுடலாம். ஆனால் நான் சொல்கிறது வீக்லி. இப்போ கம்மிங் மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆகுதுன்னு நினச்சா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2 லட்ச ரூபா ஷேர் மதிப்புள்ள ஷேர் இருக்குதுன்னு நினச்சா அப்போது ஒரு 9:30 மணிக்கு மேலே ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கணும். இதுதான் ஹெட்ஜிங். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஹெட்ஜிங்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.